இந்த அஞ்சாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு தர்க்க சுற்று தரப்பட்டிருக்கும். ஆனால் தர்க்க சுற்ற வரிவிளைவுகளை சம்பந்தப்படுத்தின நேரடியாக கேள்வியில வரிவிளைவு கேட்டிருக்க மாட்டாங்க. இங்க நாங்கள் எடுக்கிற வரிவிளைவுக்கு சமனான கேட் என்ன, இது எந்த நாங்கள் சைட்ல தரப்பட்டிருக்கிற தர்க்க சுற்று வந்து என்ன கேட்டுக்கு சம வலுவா இருக்கும் என்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய முடியாது. ஸோ வளமையானமாகத்தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் வரிவிளைவு காணுவோம். ஸோ வரிவிளைவு காண்டால் இது வந்து அகில வாய்களை பயன்படுத்தி இருக்க அந்த கன்செப்டையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல எனக்கு உண்மையா நோட் கேட்னு தெரியும். ஆகவே இந்த இடத்துல ஏ பார் பிளஸ் பி பார் முழுவதின் பார் இதான் விட. சோ இதை வச்சு எனக்கு என்ன கேட்னு சொல்லேலுமா என்றால் கஷ்டம். நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன், தரப்படம் சுருக்கி பார்க்கிறேன். எடுக்கிற வரிவிளைவை நான் சுருக்கி பார்க்கிறேன். சுருக்கி பார்க்கும் போது எனக்கு விளங்குது, இது நீங்கள் டிமோகன்ஸ் லோ பயன்படுத்தினால் ஏ பார் இது வந்திருக்கும், ஒரு டொட் வந்திருக்கும், இது பி பாருக்கு பார் வந்திருக்கும். சோ இந்த இடத்துல ஏபி என்று வந்திருக்கும். சோ ஏயும் பியும் இன்புட்டா போகும்போது, ஏயும் பியும் உள்ளீடாக போகுது அப்படின்னு சொல்லும் போது ஏபி வரிவிளைவா கிடைக்கிறது என்ன கேட்டுக்கு எனக்கு நேரடியா நாங்கள் என் கேட்டுக்கு தான் என்ன செய்யும், ஏபி என்ற விட கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப எது உள்ளீடா போகுதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன வரிவிளைவா கிடைக்குதுங்கிற அடிப்படையா வச்சு நாங்கள் இது என்ன கேட்டுக்கு சம வலுவா இருக்கும் என்று சொல்லிக்கலாம். அப்ப இங்க உள்ள ஐடியா என்ன, ஒரு தர்க்க சுற்று தரப்பட்டிருக்கும். தரப்பட்ட தர்க்க சுற்று என்ன வாயிலுக்கு சம வலுவானது, என்ன கேட்டுக்கு சம வலுவானது கேட்டிருப்பாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும், தரப்பட்ட தர்க்க சுற்றுக்கு நாங்கள் வரிவிளைவை கண்டு நாங்கள் சுருக்கி பார்க்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் இன்புட்டை பார்க்கிறோம், ஏபிஎன் இருக்குது, வரிவிளைவு ஏபி ஏயும் பி இன்புட்டா போகுது, வரிவிளைவு ஏபி ஏ டாட் பி என்று கிடைக்குது என்றால் அது உண்மையா எனக்கு பெருக்கப்பட்டிருக்கு. அப்ப என் கேட்ட இயல்பு மாதிரி இருக்குது. அப்ப நாங்கள் இது தனியாக ஒரு கேட் ஆக்குறதாக இருந்தால் இந்த தர்க்க சுற்றுக்கு பதிலாக நாங்கள் என் கேட்டை போட்டிருக்கலாம் என்கிறதா இங்க உள்ள ஐடியாவாக இருக்கும்.